சமூக அரங்கில் அதிகாரம் படைத்தவர்கள், அரசியல் அரங்கில் அதிகாரம் படைத்தவர்கள், பண்பாட்டு அரங்கத்துல அதிகாரம் பெற்றவர்கள், இவர்களுடைய கருத்துக்கள் தான் பெரும்பாலும் மக்களிடத்துல ஆளுமை செலுத்திட்டு இருக்கும். இன்னும் உறுதியாக, இறுக்கமாக, கெட்டியாக இந்த அமைப்பை பற்றி கொண்டு இதற்காக தொடர்ந்து பேசுவோம் என்ற உறுதியோடு வரக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சூரிய ஒளியில் நிற்பது என்று முடிவெடுத்திருக்கிறேன் அப்படின்னு 2019 ஜனவரியில தான் அந்த முடிவுக்கு வந்தேன். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. மீளும் மக்களாட்சி அப்படிங்கிறதுல அதற்கான முடிவுகள் வருதுல, அந்த தலைப்பே மீளும் மக்களாட்சின்னா மீண்டு கொண்டு இருக்கிறதா இல்ல எதிர்காலத்துலதான் மீளுமா, மக்களாட்சி இந்த முடிவுக்கு பின்னால என்ன ஆயிருக்குது, ஜெயிக்கல ஆனா தோத்து போனவங்க எல்லாம் மகிழ்ச்சியா இருக்காங்க, ஜெயிச்சவங்க உருன்னு இருக்காங்க, இறுக்கமா இருக்கிறாங்க. அப்ப யாருக்கு வெற்றி அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருந்தது. இந்த தலைப்பு மீளும் மக்களாட்சிங்கிறதும் மீண்டு கொண்டு இருக்கிறதா அல்லது எதிர்காலத்துலதான் மீளுமாங்கிற மாதிரி ஒரு டோனை கொடுக்குதோ அப்படின்னு நினைச்சா, ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கட்டுரைகள் அனைத்தும் மிகச்சிறப்பான கட்டுரைகளாக இருக்குது. பெரும்பாலும் அதனுடைய சாரத்தை அமைச்சரே பேசிட்டாரு. நான் மீண்டும் முதலமைச்சர் குறிப்பாக சொன்ன மார்ச் 1ஆம் தேதி 2023 முதலமைச்சர் இதற்கான அடித்தளத்தை போட்டதைத்தான் நானும் மீண்டும் இங்க குறிப்பிட விரும்புகிறேன். 3வது அணி தேராது, காங்கிரஸ் இல்லாம கூட்டணி கரை சேராது, மாநிலங்களில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை ஒதுக்கிட்டு நாம் அனைவரும் பாஜகவை வீழ்த்துவதற்காக ஒன்றாக நிற்க வேண்டும் அப்படின்னு பேசியதையும், அதுக்கு பிறகு முதல் கூட்டத்துல பாட்னால இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்தை முடிச்சிட்டு திரும்ப வந்த உடனே செய்தியாளர்கள் சந்திப்பில் விமான நிலையத்துல சொன்னாரு, இது ஒரு பரந்த அகில இந்திய அணி, அப்படி அமைக்க முடிஞ்சா அந்த அமைப்புல சேரக்கூடியவர்கள் சேரட்டும், அதுக்கப்புறம் மாநில அளவுல சேரக்கூடியவர்கள் சேரட்டும், மாநில அளவுல கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா பொது வேட்பாளராக யாரையாவது நிறுத்த முடிஞ்சதுன்னா நிறுத்தலாம் அப்படின்னு இந்த அணி பாஜகவை எதிர்க்கக்கூடிய பாசிச எதிர்ப்பு முன்னணி பிளெக்சிபிளாக இருக்கும், நெகிழ்வுத்தன்மையோடு இருக்கும். இது குறிப்பிட்ட வடிவில் ஒன்று நேர் எதிராக ஒரு அணின்னு இருக்காது, இப்படித்தான் நாங்கள் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா வழக்கம் போல கருத்துக்களை பரப்புபவர்கள் அந்த அணி தேராது, எல்லாரும் ஒன்னா சேர மாட்டாங்க அப்படிங்கிற வழக்கமாக ஆளுர் ஷானவாஸ் என்னெல்லாம் சொன்னாரோ அவ்வளவும் ஆதரவான கருத்துக்கள் எல்லாத்தையும் பரப்பிட்டு இருந்தாங்க. ஒரு முக்கியமான விஷயம், ஆளுவோரின் கருத்துக்கள் தான் எல்லா இடங்கள்லையும் ஆளுமை செலுத்தி கொண்டு இருக்கும். அது ஆளுவோர்னா அரசியல் கட்சியாக சொல்லல, சமூக அரங்கில் அதிகாரம் படைத்தவர்கள், அரசியல் அரங்கில் அதிகாரம் படைத்தவர்கள், பண்பாட்டு அரங்கத்துல அதிகாரம் பெற்றவர்கள், இவர்களுடைய கருத்துக்கள் தான் பெரும்பாலும் மக்களிடத்துல ஆளுமை செலுத்திட்டு இருக்கும். அதற்கு மாற்றான கருத்தை, அதற்கு எதிரான கருத்தை முன்வைக்கக்கூடிய இடதுசாரிகளாக இருக்கலாம், மார்க்சை பின்பற்றுபவர்களாக இருக்கலாம், அம்பேத்கரை பின்பற்றுபவர்களாக இருக்கலாம், பெரியாரை பின்பற்றுபவர்களாக இருக்கலாம், காந்தியை பின்பற்றுபவர்களாக இருக்கலாம். காந்தி கூட முழுக்க ஆளுவோங்கிற தரப்புக்குள்ள காந்தியை கூட முழுக்க தள்ளிவிட முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கருத்துக்கள் சொல்பவர்களுக்கு ஊடக வலிமை பெரும்பாலும் இருப்பதில்லை. அதனால நாம் தான் ஒவ்வொருவரும் ஒரு ஊடகமாக மாறி 2026க்கும் 2029க்கும் பணியாற்ற வேண்டிய ஒரு அவசியமான கட்டாயமான ஒரு சூழல்ல இருக்கிறதாக நான் நினைக்கிறேன். அந்த 200 ரூபாய் ஒப்பி அந்த மாதிரி தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களுடைய முறையில சிதைக்கிறதுக்கான வேலைகளை தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஆளுர் ஷானவாஸ் பேசும்போது குறிப்பிட்டாரு. உண்மைதான். ஆனா சிதைந்து பேசாம இருக்கிறதுக்காக ஒரு செக்ஷன் போச்சுன்னா, இன்னும் உறுதியாக, இறுக்கமாக, கெட்டியாக இந்த அமைப்பை பற்றி கொண்டு இதற்காக தொடர்ந்து பேசுவோம் என்ற உறுதியோடு வரக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத அதனுடைய விளைவாக கூட பார்க்கலாம். இப்போ 2018 வரைக்கும் அமைச்சர் இருக்கிற இடத்துலயே அதையும் கன்ஃபஸ் பண்ணிடலாம், இது கன்ஃபெஷன் மாதிரி தான் இது. 2018 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த அணிக்காக இவ்வளவு தூரம் பேசுவோம் அப்படின்னு நான் நினைச்சதே இல்லை. ஏன்னா 2016 மக்கள் நல கூட்டணி தொடங்கி அந்த மக்கள் நல கூட்டணியை கலைத்து திமுக கூட்டணிக்குள்ள அந்த 4 கட்சிகளும் சேரும் போது 2019 ஜனவரியில தான் என்னுடைய நிலைப்பாட்டை நான் வெளிப்படையாக வெளியில சொல்ல ஆரம்பிச்சேன்.
விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கு. விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கு. அதனால சூரிய ஒளியில் நிற்பது என்று முடிவெடுத்திருக்கிறேன் அப்படின்னு 2019 ஜனவரியில தான் அந்த முடிவுக்கு வந்தேன். இன்று வரை அப்படித்தான் போகுது. டெமோக்ரஸி டெஃபிஷியன்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏறுது. மொத்தமாக விடுதலை பெறல. 2024 அந்த விடுதலையை நாம் பெறவில்லை. 2026 இங்க உறுதி செய்யணும். அதை லான்ச்சிங் பேடா வச்சுட்டு 2029 அல்லது விஜயசங்கர் சொல்வது போல அதற்கு முன்பே இருந்தால் அதற்கு முன்பே இந்தியா கூட்டணி இந்தியாவை கைப்பற்ற வேண்டும். அதற்காக நம்மால் இயன்ற அனைத்தையும் செய்வதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டெமோக்ரஸி டெஃபிஷியன்சி, ஜனநாயகத்துக்கு மீதான தாக்குதல் எல்லாம் பேசக்கூடியது வந்து டெமோக்ரஸி வந்து அப்டிராக்டாக, அதாவது நமக்கு கண்ணு முன்னால தெரியாத அரூபமான விஷயமாக நினைச்சிட்டு ஜனநாயகம்ங்கிறத தாண்டி நம்ம போய்விட முடியாது. அது இந்த சமூகத்தின், இந்த நாட்டின், இந்த நாடாளுமன்ற அமைப்புகளின் சுவாசமாக இருக்கக்கூடியது ஜனநாயகம். அது இல்லைன்னா அந்த ஜனநாயகத்துக்குள்ளதான் மனிதனுடைய கண்ணியம் இருக்கு. அந்த ஜனநாயகத்துக்குள்ளதான் மனிதனுக்கான வாழ்க்கை இருக்கு. குறைந்தபட்ச வாழ்க்கை சூழல் உறுதி செய்வதும் அந்த ஜனநாயகத்துக்குள்ளதான் இருக்கு. அதனால என்ன மானிட்டரி டிமாண்ட்ஸும் மானிட்டரி விஷயங்களும் உள்ளுக்குள்ள இருந்தாலும் அதற்கு எல்லாமே அடித்தளமாக இருக்கிறது ஜனநாயகம் தான். அதனால அந்த ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல்கள் நம் குரல் வலையை நெரிப்பதான தாக்குதலாக நாம இண்டிவிஜுவலா ஒவ்வொருவரும் உணர்ந்து அந்த ஜனநாயகத்தை காப்பதற்கு, அந்த அச்சுறுத்தல்களிலிருந்து நம்மை திமிரிக்கொண்டு வெளியில வருவதற்கு நம்மால் இயன்ற அனைத்தையும் செய்வோம் என்பதோடு நான் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.